சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். பேசும் பொருளாக மாறியுள்ளது. செந்தில் பாலாஜியின் கதை ஒட்டுமொத்தமாக முடிகிறதா? திமுகவின் ஆட்சியவே கலைக்கக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் கொடுக்கின்ற வாக்குமூலம் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயமாகவே மாறும். பார்க்கலாம். செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் வாக்குமூலம் கொடுத்துள்ளாரா? இத்தனை ஆண்டுகள் எங்கு இருந்தார் என்பதையும் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதிமுக ஆட்சி காலத்தின் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்டவர்தான் செந்தில் பாலாஜி. அந்த துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணத்தை பெற்று மோசடி செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரும் இதில் மிக முக்கியமான குற்றவாளி என்றும் பதிவு செய்யப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜியை கைது செய்த பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்ததால் அவர் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி விண்ணப்பித்தார். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி செந்தில் பாலாஜி ஜாமீனிலும் வெளியே வந்தார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வரக்கூடாது என்று நீதிமன்றத்திடம் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் முறையிட்ட பொழுது அவரது தம்பி அசோக்குமார் ஆஜரானால் மட்டும்தான் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய முடியும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறிவிட்டார்கள். இதனால் அசோக்குமார் சொந்தமான நிலம், ஆவணங்கள் அனைத்தையும் கைப்பற்றி ஏலம் விடப் போவதாக அவர்களது உறவினர்களிடம் தெரிவித்த போதுதான் தற்பொழுது இன்று சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார். அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லிக்கும் அழைத்து சென்று விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையின் முடிவில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் கொடுக்கின்ற அனைத்து வாக்குமூலங்களும் செந்தில் பாலாஜியின் பதவியை மட்டுமல்ல, திமுகவின் ஆட்சியவே கலைக்கக்கூடிய வகையில் அமையும். கைது செய்யப்பட்டது என்னமோ அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது செய்த ஊழல்தான். ஆனால் தற்பொழுது விசாரணை நடத்தப்படுவது திமுகவின் அமைச்சராக பொறுப்பேற்று பல கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருப்பதும், பிற அமைச்சர்கள் பினாமிகள் யாரெல்லாம் எவ்வளவு கோடிகள் இருக்கிறது என்பதை அசோக்குமார் அவர்களுக்கு கணக்கு காட்டப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்துதான் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் A1 லிஸ்டில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளால். இன்னும் ஒரு 2 நாட்களில் செந்தில் பாலாஜியின் தம்பி வாக்குமூலம் முழுமையாக பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.